முன்பொரு காலத்தில் எழும்பூர் என்ற கிராமம் ஒன்று இருந்தது. இங்கே சூரியன் உதித்த உடனே அனைவரும் வயக்காட்டிற்கு சென்று விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட பேரு பரஞ்சோதியன். பஞ்சவர்த்தனுக்கு ஹர்ஷவர்த்தா என்ற மகன் இருந்தார். ஒரு நாள், என்ன தந்தையே, பலத்த யோசனையில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்னவென்று சொல்லுங்கள், நானும் யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை மகனே. சில நாட்களாக என் தந்தை, அதாவது உன் தாத்தா, என் கனவில் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஏதோ சொல்ல வருகிறார். அது என்னவென்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு நல்ல ஒரு யோசனையை நான் சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு எனது நெருங்கிய நண்பனுக்கு சில கனவுகள் வந்து கொண்டே இருந்தது. அது என்னவென்று இருக்கும் என்பதை ஒரு மாந்திரீகம் தெரிந்த ஒருவரிடம் அந்த கனவை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம். அவர் கூறியது அப்படியே நிறைவேறியது. நாம் வேண்டுமென்றால் அவரிடம் போய் கேட்கலாமா? சரி, நாளை சென்று அவரை பார்ப்போம். அவர் எங்கே இருப்பார்? தந்தையே, அவர் அந்திமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு குகைக்குள்தான் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் நாளை காலை அங்கு சென்று அவரை பார்க்கலாம். மறுநாள் காலையில அந்த 2 பேரும் அந்த குகைக்கு போறாங்க. தந்தையே, இதுதான் அந்த குகை. இதுக்குள்ளே அந்த மாந்திரீகம் தெரிந்த ஆள் இருக்கிறார். தந்தையே, இவர்தான் நான் சொன்ன மனிதர். ஐயா, ஐயா, நீங்கள் தேடி வந்தது சாதாரணமான பொருள் இல்லை. அது உங்கள் பரம்பரையில் பொக்கிஷம். ஐயா, நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. அதற்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் தேடி வந்தது சாதாரண பொருளை கிடையாது என்று. அற பைத்தியக்கார, என்னை யார் என்று நினைத்தாய்? நீ உன் மனதிற்குள் நினைப்பதற்கு கூட நான் அறிவேன். அப்படி நடக்கையில் உன் கனவில் நடந்ததையா நான் அறியாமல் இருப்பேன்? உனக்கு விளக்கமாக கூறுகிறேன். சரி, கூறு. உன் தந்தை உன்னிடம் சைகையில் என்ன செய்தார்? அதாவது, என் கனவில் என்ன நடந்தது என்றால், எனது வயக்காட்டில் அறுவடை வேலை நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு நடுவே என் தந்தை தோன்றி நிலத்தை கை காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அது என்னவென்று எனக்கு அகப்படவே இல்லை. இது ஒரு தடவை வந்தால் பரவாயில்லை. இதே நிகழ்வு என் கனவில் 7 முறை வந்திருக்கிறது. 7 முறையும் அறுவடை செய்யும் போது மட்டும்தான் என் தந்தை கனவில் தோன்றுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இன்னுமா இது உனக்கு புரியவில்லை? உன் பரம்பரையில் ரகசியம் உன் தந்தையோடு நின்றுவிட்டது. அதை உன்னிடம் சொல்லாமலேயே உன் தந்தை இறந்து விட்டார். என்ன? என் பரம்பரையின் ரகசியமா? என்ன அது? எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நீ சந்தேகத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எனக்கு எத்தனை வயது ஆகும் என்று நீ நினைக்கிறாய்? உங்களுக்கு என்ன, சுமார் ஒரு 40 வயது இருக்கும். எனக்கு அடுத்த மாதம் வந்தால் 850 வயதாகிறது. இந்த ஊரில் என்னென்ன நடந்திருக்கும், யார் எப்பேற்பட்டவர்கள் என்று எல்லாம் எனக்கு தெரியும். இதை எனக்கு தந்தது நான் வணங்கும் கடவுள்தான். நான் தவம் பண்ணி என்னுடைய ஆயுள் நாட்களையும் மற்றவரின் கனவை அறிந்து கொள்ளவும் வரத்தை பெற்று இருக்கிறேன். அப்படியென்றால் என்னுடைய கனவிற்கு விளக்கத்தை தாருங்கள். அதற்கு முதலில் உன் குடும்பத்தின் வரலாறை பற்றி தெரிந்து கொள். நீங்கள் இருக்கும் இந்த ஊர் முன்பொரு காலத்தில் முக்ரானிய பேரரசாக இருந்தது. இந்த பேரரசை விக்ரம மஷ்ருலயான் என்ற அரசர் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இவர்கிட்ட பணியாளர் வேலை செய்தவர்தான் உன்னுடைய தாத்தா. ஒரு நாள், அரசரே, உங்களை காண பக்கத்து நாட்டு பேரரசின் அமைச்சர் வந்திருக்கிறார். அவரை வரச் சொல்லுங்கள். வணக்கம் அரசரே, என் பெயர் அன்பஜர். நான் பக்கத்து பேரரசை சேர்ந்த அமைச்சர். சரி, கூறுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை பார்க்க இங்கு வந்திருக்கிறீர்கள்? அரசரே, எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. எதிரி நாட்டிலிருந்து எங்கள் மீது போர் தொடுக்க தயாராக இருக்கிறார்களாம். எங்கள் நாட்டில் விலை உயர்ந்த இரத்தின கற்களும் அபூர்வ வைரங்களும் இருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும் அல்லவா? அதை கொள்ளையடிக்கத்தான் இந்த போரே நடக்கிறதாம். ஆகவே எங்கள் அரசர் அதை அனைத்தும் நம்பிக்கை கூறிய உங்கள் நாட்டில் பாதுகாப்பில் வைக்குமாறு
தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வரச் சொன்னார். நிச்சயமாக உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நாம் இரு ராஜ்யங்களுக்கு இடையேதான் அவர்கள் மையம் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கும் தகவல் வந்திருக்கிறது. அவர்களை தாண்டி அந்த வைரங்களையும் தங்கங்களையும் எப்படி இங்கு எடுத்து வரப்போகிறீர்கள்? அரசரே, அதுக்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. அது என்னவென்றால், எங்கள் நாட்டு ராஜ்யத்தில் எல்லைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு நாங்கள் அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து தருகிறோம். மாறுவேடம் விட்டு மாட்டு வண்டியில் உங்களின் காவலாளியோ அல்லது பணியாளர்களையோ அனுப்பி அந்த பொக்கிஷங்களை வாங்கிக் கொண்டு திரும்பவும் உங்கள் ராஜ்யத்திற்கு வரும்படி சொல்லுங்கள். மாட்டு வண்டியில் வருவதால் அவர்களுக்கு சந்தேகம் வராது. ஏனென்றால் அவர்கள் உங்கள் நாட்டிற்கு எந்த தீங்கும் செய்யப் போவதில்லை. அவர்கள் குறிக்கோள் எங்கள் நாட்டின் பொக்கிஷங்கள் மட்டுமே. சரி, அப்படி என்றால் நீங்கள் சென்று வாருங்கள். நான் நல்ல ஆளை உங்கள் ராஜ்யத்தின் அந்த கிராமத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அரசர் இரவு முழுவதும் யோசித்து உன் தாத்தாவை அந்த கிராமத்திற்கு பொக்கிஷத்தை வாங்க அனுப்பி வைக்க முடிவெடுத்தார். இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.